வணக்கம் and welcome to Sandipoma at Cinema Cafe. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு படக்குழுவை மீட் பண்ணி அந்த படத்தை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த படக்குழுவை மீட் பண்ணும்போது நமக்கே ஒரு பயமா இருக்கு, மீட் பண்ணலாமா வேண்டாமான்னு. ஏன்னா பேரு அப்படிப்பட்ட பேரு, இவங்க கிட்டே ஏன் இப்படி ஒரு பேரு வச்சாங்க அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய உரிமையும் ரைட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. வணக்கம் சார், வெல்கம். நவீன் சார், பாண்டிராஜ் சார், இந்த படத்தினுடைய மேக்கிங்கான மெயின் ரீசன்ஸ் நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க. இந்த மூடர் கூட எப்படி உருவாச்சு? எப்பவுமே ஒரு 3 படம் 4 படம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு படம் பண்ணணும்னு நினைப்போம். படம் பண்ணும்போது எல்லாருமே ஹிட் ஆகணுங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் தான் கண்டிப்பா பண்ண போறாங்க. இப்போ நம்மளும் வந்து நான் ஒர்க் பண்ண 2 படம், நான் ஒர்க் பண்ண படம்லாம் பார்த்தீங்கன்னா எம்சிஆர் எழுதுமான பிடிக்கசி ஆகணும், பசங்க ஆகட்டும், இது எல்லாமே கமர்ஷியலா வணிக ரீதியாக வெற்றி அடைந்த படங்கள். அதே டைம் வந்து தனித்துவமான ஒரு இயக்குனர்னு ஒரு பேர் எடுத்த படங்கள். இப்போ என்னோட இதுவும் அப்படிதான், ஸ்கிரிப்ட் எழுதும்போது இந்த ஸ்கிரிப்டை கண்டிப்பா ஜெயிக்கணும், ஹிட் ஆகணும். அதே டைம் வந்து நமக்கு ஒரு இயக்குனராக ஒரு தனித்துவமாக ஒரு பேர் தரணும் அப்படிங்கிறத மனசை வச்சுட்டு எழுதும்போது அப்படி எழுதுமா அப்படி வரது. இதுக்கு ஒரு நதிமூலம் ரிஷிமூலம் அப்படிலாம் பெருசாக எதுவுமே இல்லை. எழுதும்போது அப்படி வந்ததான், எழுத நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கே அப்படின்னு போய் பண்ணதான். கடைசியில் எல்லாம் பார்த்தா எல்லாருமே நம்ம சீரியஸாக எழுதலான்னு பார்த்தா அது பயங்கர காமெடியா போயிடுச்சு. நம்ம சீரியஸாக படத்தில் காமெடியா இருக்கு அப்படின்ட்டு சரி ஓகே எல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. ஸ்கிரிப்ட் அண்ணன் படிக்கும்போது எல்லாரும் ஒரு மாஃபியா டான் கூட கொஞ்சம் ஏதோ முட்டாள்தனமா கடைசியில் முட்டாள் மாதிரி ஆயிரம் எல்லாமே ஒரு முட்டாள்லாம் கூடுற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. ஆமாண்ணா அப்புறம் அப்படிதான் அப்பதான் அதான் இப்ப இந்த படம் இதுதான் மூடர் குடம், முட்டாள் கூடும் இடம் மூடர் குடம். முட்டாள் அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய கீவேர்டு, அது வச்சு மூடர் குடம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பாண்டியா சார், முதல்ல நீங்க இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது என்ன ஃபீல் பண்ணீங்க? உண்மையான உள்ள இருந்து சொல்லுங்க, என்ன ஃபீல் பண்ணீங்க? உள்ள இருந்துன்னா என்ன குடல் தான். ஸ்கிரிப்ட் புக்கு கொண்டாந்து கொடுத்தாப்புல நவீனா, படிச்சு பார்த்தேன். படிச்சு பார்க்கும்போது படம் ஆரம்பத்துல இருந்தே காமெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ படிக்க ஒரே நைட்ல உட்காந்து நான் படிச்சேன். படிச்சுட்டு நான் படிச்சது மட்டும் இல்லாம எங்க வீட்டுக்கார மாட்டையும் கொடுத்து படிச்சு பாருங்க அப்படின்ட்டு அவங்களும் படிச்சுட்டு பயங்கரமா வச்சிருச்சாங்க. ஆனா அந்த டேட்ல வந்து நான் பார்த்தா பசங்க ப்ரொடக்ஷன்ஸ் மாரி நான் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நான் சொன்ன கொஞ்சம் வெயிட் பண்றேன், நானே பண்றேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து என்னைய படம் பண்ண தோணுது. ஃபர்ஸ்ட் தடவை படிச்ச போது இது முடிவு பண்ணீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இது நானே தயாரிக்கலாம் அப்படின்னு. அவன் வந்து இல்லைன்னா நான் அதுக்கு, ஏன்னா மிர்னாவில் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவன் வந்து இல்லை எங்க மச்சான் அக்கா அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நண்பர்கள்லாம், நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் என்ன அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, ஆனால் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நான் சொல்லி தான் நடிக்கிறதுக்கான ஒரு கேரக்டர் நடிக்கணும் அப்படிங்கிறது இது பண்ணேன். அது சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் கோச்சுட்டு கோமாவே கொஞ்சம் சில நாள்லாம் பேசல. அவர் சார் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நமக்கு இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி பேசினேன். பட் நான் வந்து அதுக்குள்ள மெரினா ரிலீஸ் ஆயிடுச்சு. பேனராவும் பசங்க ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு நல்ல ரீச் ஆயிடுச்சு. அப்புறம் கேடி பிளாக் விளையாடி ரங்காவிலையும் நல்ல இது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அவனை படத்தை போட்டு காமிச்சான். படம் பார்த்த உடனேயே ஸ்கிரிப்ட்ல என்ன படிச்சனோ அதுல விட இன்னும் ஒரு 50% காமெடி இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ பார்க்கும்போது நல்லா, இது கண்டிப்பா ஒரு தியேட்டர் மூடு படம், தியேட்டர் ஆடியன்ஸ்க்கான ஒரு படம், இன்னொன்னு ஒரு ஃபேமிலிக்கான படம், யூத்துகளுக்கான எல்லா விஷயங்களுமே இருக்கு. சில படங்கள் யூத்துக்கான படமா இருக்கும், சில படம் ஃபேமிலிக்கான படமா இருக்கும். இது எல்லாமும் ஒரு விஷயங்கள் எல்லாம் இருந்தது ஒன்று. சரி ஓகே இதே நம்மளே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னா அப்படித்தான் நான் முடிவு எடுத்தேன். முதல்ல நீங்க சொல்லுங்க நவீன், இந்த படம் யாரை வந்து மனசுல வச்சுக்கிட்டு எழுதுறீங்க? அதாவது இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இல்ல ஃபேமிலி கிரௌட் எயிம் பண்ணாதான் எல்லாரும் வருவாங்க, அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு மைண்ட் செட்ல எழுதுனீங்களா, இல்ல நீங்க எழுதினது எல்லாருக்கும் பொதுவா அப்படியே அமைஞ்சு போச்சா? இல்ல இப்படி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படின்ட்டு எந்த ஆடியன்ஸும் பிரிக்கிறது இல்லை. இந்த படம் யார் பார்த்தாலும் சிரிக்கணும் அப்படிங்கிற இதில், யார் பார்த்தாலும் ரசிக்கணும், யாரா இருந்தாலும் அந்த படம் ரசிக்கணும் அப்படிங்கிற இதுதான் எப்பயுமே எழுதுறது. யாரையுமே டார்கெட் பண்ணி எப்பயுமே எழுதுறது இல்லை. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிற நினைப்புல எல்லாமே எழுதுறது. அது எழுதுனதுக்கு அப்புறம் அது வருதா இல்லையாங்கிறது தான். எழுதுனதுக்கு அப்புறம் அது நல்ல காமெடியா இருந்துச்சு. எல்லாருமே ரசிக்க, குடும்பத்தோட உட்காந்து சிரிச்சு ஒரு யங்ஸ்டர்ஸை நல்லா ரெகுலர் பண்ணிட்டு பாக்குற மாதிரி வந்துருக்கு. அன்னைக்கு அண்ணனும் எங்க டைரக்டர் ஃபர்ஸ்ட் உட்காந்து பார்த்துக்கும் போது பின்னால உட்காந்து பிரச்சனை உட்காந்து ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட். அப்படியே உட்காந்து பார்த்துட்டு தம்பி நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வா அப்படின்ட்டு ஒரு மூச்சை வந்து. ஆமாமா நிஜமாவே பின்னாலெல்லாம் இவங்க 2 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க, நமக்கு இங்க அள்ளு கழிட்டு இருக்கு. அடுத்தது இப்ப ஆமதம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு, சுமூகமா தான் இருக்கு, ரிசல்ட்டும் பாசிட்டிவா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு சொல்லுங்க, நீங்க எவ்வளவு தாட்ஸ், எவ்வளவு திங்கிங் ப்ராசஸ் இந்த படத்துக்கு போயிருக்கும். கூட நீங்க ஸ்கிரிப்ட் யோசிக்கிறது ஒண்ணு, ஸ்கிரிப்ட்ல ஒரு கேரக்டர் பேரு விதவிதமா இருக்கு. எங்கேயும் தான் யோசிச்சீங்க அந்த பேரு? அண்ட் இந்த பேருனா நடைமுறை வாழ்க்கையில இருந்து எடுத்ததா, எப்படி இதுக்கான? நடைமுறை வாழ்க்கையில இருந்து எடுத்த பேர் தான் முக்காவாசி. வக்காங்கிறது என் ரூம்ல ஒருத்தனை வந்து வக்கா உட்காந்து கூப்பிடுவோம். அந்த மாதிரி டுப்பிலுங்கிறவன் வந்து என் கூட ஏடிபிஎல் ஒர்க் பண்ண டுப்பிலுங்கிற ஒருத்தன் அப்படி இது பண்ணதான். இப்போ பசங்களே பாத்தீங்கன்னா இந்த சோபி கண்ணு ஒரு இருக்கும் அண்ணன் படத்துல, எங்க சிம்புதேவன் சார் படத்துல, எல்லா படத்துலயும் பேர்கள் வந்து டோட்டலாவே ஒரு இதா இருக்கும். இது
பேர் வந்து அப்படி வைக்கணும் அப்படின்னா எழுதி இது பண்ணலாம். எழுதும்போது டக்குன்னு ஒரு பேர் தோணும், நல்லா இருக்கே அப்படி வைக்கிறது தான். சூப்பர். சோ பாண்டியராஜ் சார், நீங்க சொல்லுங்க, ஜென்ரலாவே ஒரு படம் அப்படின்னும் போது பல விஷயங்கள் தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். இவர்கிட்ட நீங்க வந்து ஒரு உரிமையா என்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவரு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு படம் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஒரு அட்வைஸ்? அட்வைஸ் இல்ல, படங்கள் பொதுவாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா 3-4 படம் ஒர்க் பண்ணிட்டான். என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறான் ஃபர்ஸ்ட் படத்துலயே. நடிக்கிறேன்னு சொன்னான். ப்ரொடக்ஷன் டைரக்ஷனே பயங்கரமானது, ப்ரொடக்ஷன்னா அது தலைவலி. அது இல்லாம நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் அது மட்டும் உன் கேரக்டருக்கு பொதுவாக வேற யாரையாவது யூஸ் பண்றா அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தடவை கேட்டேன், அவங்க நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஷூட்டிங் போயிட்டாங்க. பட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இப்போ வேணா காரணம் எல்லாருமே நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கிறதுனாலதான் நடிக்கிறாங்க. எல்லா டேரக்டருமே ஒரு காரணம்னு சொல்லுவாங்க. அந்த கேரக்டருக்கு கேட்டு பார்த்தேன், அவங்க நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடனா ஏன் ஒரு பூசை வச்சு நடிச்சுட்டு போங்க, உடனே நானே நடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லுவான். அதே மாதிரிதான் தம்பியும் சொல்றான். அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்கா. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதே எனக்கு வந்து பயங்கர இதுவா இருந்தது. அடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கும்போது எனக்கு அதுவே ஆச்சரியம். அப்புறம் பாட்டு போட்டு காமிச்சான், பாடல்கள் யாரானா நான் தானே அப்படின்னு, எல்லா பாடல்களுமே நான் தான் அப்படின்னு சொன்னான். எனக்கு அதுவே பயங்கர ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பாடல்கள் எழுதி நடிச்சு டைரக்ஷன் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி, அது மட்டும் இல்லாம எல்லா ஆர்டிஸ்ட் வேற புதுசு வேற, அதுவும் இல்லாம இடையில லவ் ட்ராக் வேற சார் பைக் போயிட்டு வந்திருக்காரு. இவ்வளவு டென்ஷன்ல இவ்வளவு ப்ராசஸ்க்கு மத்தியில அது எப்படி உங்களுக்கு ஒரு கிளிகிளிப்பு தேவைப்பட்டிருக்கு. ஆனா பொதுவாவே லவ் பண்றான் அப்படின்னோம்னா அதுக்கே பயங்கரமா டைம் தேவைப்படும். டைரக்டிங் எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஆனா இவ்வளவு ப்ராப்ளத்துக்கு இவ்வளவு விஷயத்துக்கு இடையிலையும் அதை குவாலிட்டியா படமா பண்ணிருக்கான் அப்படிங்கறதான் சர்ப்ரைஸான விஷயம். நீங்க யோசிச்சு பாத்தீங்களா சார், ஒருவேளை அதனாலதான் அந்த கவிதையா கொட்டி அப்படிதான் அந்த பாட்டு உருவாகி இருக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த பாட்டெல்லாம் எழுதி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி போர்ஷனா தான் வந்து சிந்துவோட போர்ஷன் நான் ஷூட் பண்ணேன். ஷூட் பண்ணது சரிங்க. இல்ல சிந்துவை நான் ஷூட்டிங் பண்ண ஃபர்ஸ்ட் பார்த்தேன். பாத்தீங்க? ஓ, அப்பதான் மலர்ந்ததா? ஆமா. இது பேஸ் பண்ணி இன்னொரு கதை உருவாக்குறதுக்கு சான்சஸ் இருக்கா? நிறைய லவ் ஸ்டோரி பார்த்தாங்க. நம்ம லவ் ஸ்டோரி நம்ம ஊருக்கு சொல்லி கஷ்டப்படுத்தி. சரி, ஜென்ரலாவே லவ் ஸ்டோரி சொல்றதை விட உங்களுடைய பாண்டியராஜ் சாருடைய படங்கள் அப்படின்னா ஒரு ஹிடன் சோஷியல் காஸ், கண்டிப்பா மக்களுக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு காஸ் ஹிடனா இருக்கும். ரொம்ப அப்படியே மெசேஜ் சொல்ற மாதிரி இல்லாம. சோ அந்த மாதிரி இந்த படத்துல என்ன ஒரு காஸ் நீங்க வந்து ப்ரோமோட் பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம் இருக்கு. இதுல நிறைய பிலாசபிக்கல் தாட்ஸ், நிறைய சோஷியல் தாட்ஸ் எல்லாமே இருக்கு. புலிகேஸ்ல சட்டரிக்கலா இருக்க மாதிரி, பசங்க படத்துல இருக்க மாதிரி இதுலயும் கண்டிப்பா வந்து நிறைய சோஷியல் தாட்ஸ், பிலாசபிக்கல் தாட்ஸ் இருக்கு. சொல்லணும் அப்படின்னா படத்தோட ஸ்டார்டிங்ல வர மாதிரி ஒரு வாக்கியம் வரும், புத்தரோட ஒரு வாக்கியம் வரும், இலக்கை அடைவதோட பயணம் சிறப்பாக அமைவதே மேல விட்டு. நம்ம எல்லாமே ஏதோ ஒரு டிஸ்டன்ட் ஃபியூச்சருக்கு, ஏதோ ஒரு வருங்காலத்துக்காக இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த நிகழ்காலம் நிஜம் அப்படிங்கிற மறந்து கடைசியில லைஃப் ஃபுல்லா ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாம, ஒரு திருப்தி இல்லாம சாகிறோம். அந்த மாதிரி இருக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து போதனையா இல்லாம அந்த மாதிரி விஷயம் இருக்கான்னு கூட நீங்க கேட்பீங்க. அப்படியே படமா தானே இருக்கா அப்படின்னு கூட கேட்கலாம். நீங்க இது போதனையா இருக்காது, அதோட விஷயத்தை வச்சுட்டு பண்ண படம் இது. சூப்பர். சோ இவ்வளவு சீரியஸான ஒரு விஷயமா இருந்தாலும் அதையும் நாசூக்கா வாழைப்பழத்துல அது என்ன சொல்லுவாங்க, நீடில் ஏத்துற மாதிரியா, ஊசி ஏத்துற மாதிரி, கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கு. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருந்திருக்கீங்க. சோ இந்த படத்தை பத்தி இன்னும் பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். கூடவே ஓவியாவும் ஜாயின் பண்ண போறாங்க, அவங்க கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். வெல்கம் பேக் டு சந்திப்போமா ஆட் சினிமா கேஃபே. இவ்வளவு நேரம் மூடர்குடம் படத்தினுடைய டைரக்டர் நவீன் கிட்டயும் பாண்டியராஜ் சார் கிட்டயும் பேசிட்டு இருந்தோம். இப்ப பாண்டியராஜ் சார் கூட இப்ப நம்ம ஓவியாவும் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் பத்தி என்ன அப்படின்னு அவங்க வண்டியா சொல்ல போறாங்க. ஓவியா, ஆரம்பிங்க. உங்களுடைய கேரக்டர் அப்படின்னா ரியல் லைஃப்ல ஓவியானா சிரிச்சுட்டே இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, இதெல்லாம் சொல்லலாம். இந்த படத்துல டைரக்டர் உங்களை என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு, என்னெல்லாம் பண்ண வச்சாரு? இந்த படத்துல சொன்ன போதே, முதல்ல ஸ்கிரிப்ட் சொன்ன போதே வந்து சிரிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, நானும் இது வரைக்கும் சிரிக்காம இருந்தது இல்லை எந்த செட்லுமே. செட்ல எல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்தது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தது. நவீன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சொல்லி கொடுப்பாரு, கூலா இருப்பாரு. ஸோ ஆனா இந்த கேரக்டர் வந்து சிரிக்க மாட்டேன், எப்போதும் கோஆபரேட்டிவா இருப்பேன். ஒரு ஒரு பப்ளியான ஒரு கேரக்டர். ஆனா வந்து திடீர்னு கோபம் வரும், திடீர்னு அந்த மாதிரி இமோஷனலி ரொம்ப வீக், லைட்டா ஹிஸ்டீரியா பேசுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு. ஆமா, அந்த மாதிரி. ஆனா நல்லா இருந்தேன். இது வரைக்கும் இந்த மாதிரி கேரக்டர் முன்னாடி பண்ணதே கிடையாது.
எல்லா படத்துலயும் எல்லா ஹீரோயின்ஸ் அது அப்படியே சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி சொல்ல எழுதுற டயலாக் மாதிரி இதுவும் ஒரு டயலாக் சார். கேட்கணும் எல்லா கேள்வியும் கொஸ்டின்ஸ் எல்லாம் செய்வாங்க. சொல்லுமா. அதனாலதான் எல்லாம் இல்ல இது அந்த மாதிரி கிடையாது. உண்மையிலே வந்து நான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் மூவில இருந்தது இல்ல, நான் பண்ணது இல்ல. இந்த கேரக்டரும் எனக்கு புதுசா இருந்துச்சு. அண்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் நவீன். நவீன் வந்து இந்த ஜூலியா ராபர்ட்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணும், ஆஞ்சலினா ஜோலி மாதிரி பண்ணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் யாரு? ஏன்னா இது வந்து டோட்டலா சீரியல் பாக்குற பொண்ணு. மலையா ஒரு நாள் ரூமுக்கு சொல்லி கொடுக்க போயிட்டு இருக்கேன். மலையா நான் மெகா சீரியல் பாத்துட்டு இருக்கேன். அம்மா தாயா தயவு செஞ்சு இது நிறுத்திட்டு முதல்ல வேற ஏதாவது பாருங்க. தப்பா நீங்க சொல்லுங்க. நான் சீரியல் பார்த்து அழுதுருக்கேன் உண்மையிலே சொல்லுங்க. ஜூலியா ராபர்ட்ஸ் மாதிரி நடிச்சிருக்காடா ஓவியா? யார மாதிரி நடிக்க சொன்னீங்க? நான் சொன்னேன் ரொம்ப மெச்சூர்டா இருக்கணும், நீங்க வந்து கொஞ்சம் ஜூலியா ராபர்ட்ஸ் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் பாருமா அப்படின்னா, பொதுவாக ஜூலியா ராபர்ட்ஸ் அவங்க யாரு? அம்மா ஜூலியா ராபர்ட்ஸ் தெரியாது. அதுக்கப்புறம் தான் என்ன காரணம் தெரிஞ்சா, இங்க ஷூட்டிங் பேக்கப் ஆகி போனா மெகா சீரியல் உட்காந்து பார்த்து அழுது இருக்கிறது. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு எபிசோடு யார் கதை சொல்லுவாங்க? நான் யூடியூப்ல பாப்பேன். எல்லாத்துக்கும் ஒரு பேக்கப் பிளான் வச்சிருக்காங்க. இல்ல அதான் எப்பயுமே சிரிச்சிட்டே இருப்பான்னு சொன்னாங்கல்ல, ஸ்கிரிப்ட் சொல்லும்போது சிரிக்கவே இல்லை அவங்க. அதுக்கப்புறம் இல்ல ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம நேரா ஷூட்ல போய் பாத்துக்கலாம் அது அப்படியா அப்படின்னாங்க. ஆமா ரைட் போய் பாத்துக்கலாம். அப்புறம் ஷூட்டிங்ல வந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க டேக்ல. அப்புறம் டேக் ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அன்னைக்கு முழு நாள் சிரிச்சிட்டே தானே இருப்பாங்க. அவர் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி நான் மட்டும் சிரிச்சிட்டு இருக்கேன். ஆஃப் பண்ணுங்க, அது வேற எதுக்கு கரண்ட் மிஸ் அப்படிட்டு ஆஃப் பண்ணி வச்சு சிரிக்க விட்டு அதுக்கப்புறம் ஷூட் பண்ணி. கேரக்டர் ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேரக்டர். ஆனா ரியல் லைஃப்ல ஐம் சோ கிட்டிஷ். நான் எப்போதும் இந்த மாதிரி தான் இருப்பேன், லூஸ் மாதிரி தான் இருப்பேன். ஆனா இந்த கேரக்டர் வந்து டோட்டலி டிஃபரெண்ட் ஆனனால அந்த கேரக்டர் சேஞ்ச் இருக்குல்ல, சோ அது வந்து நவீனால தான் முடிஞ்சது. வீடோட கீழ்பாக்கம் பக்கம் தான் பாத்துட்டு இருக்காங்க. புரியல. இல்ல கீழ்பாக்கம் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அது ரொம்ப சயின்டிஸ்ட் எல்லாம் அங்க தங்குற இடம். அது அந்த மாதிரி ஒரு இடம். ரொம்ப சீக்கிரம் புரியுங்க, லபக்குன்னு புடிச்சுக்கிட்டாங்க பாருங்க. சூப்பர் ஓவியா, வெரி குட். இல்ல எல்லாருக்கும் அந்த பெருந்தன்மை இருக்காதுல்ல, நான் லூஸ் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா என்ன? சொல்றாங்கல்ல, அதுக்கே உங்களை கொஞ்சம் பாராட்டணும். நேரம் பாராட்டு இல்ல ஏன்னா நான் மத்தவங்க என்ன யோசிக்கிறது நான் ஐ டோன்ட் கேர். நான் லூஸ் நினைச்சாலும் பிரில்லியன்ட் நினைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஓவியா தான். சரி, இவங்களை சிரிக்காம இருக்க சொன்னீங்க, ஓகே. சாப்பிடாம ஓவியா இருக்க சொன்னா எப்படி? அது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். காலையில வந்து இன்னைக்கு காலையில அந்த தலையில நிக்கிற சீன் இருக்கு அப்படின்ட்டு அவ்வளவுதான். அன்னைக்கு வந்து எல்லாத்தோட மூஞ்சிலையும் ஒரு சிரிப்பு வரும் ஆரம்பிச்சிட்டாண்டா அப்படின்ட்டு. ஏப்பா இன்னைக்குங்கிற தினமும் அதானப்பா சொல்றாங்க. காலைல வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் தலையில நிக்க வைக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய பாடுபட்டோம். கத்தி கூப்பாடு போட்டு அழுது ஒரு மணி நேரம் ஷாக்ல இருந்து அதுல ஷூட்டிங் நின்று இந்த மாதிரி பல விஷயங்கள். கவுன்சிலிங் கூட்டிட்டு போனீங்களா அதுக்கப்புறம் ஓவியா? ஒரு மணி நேரம் ஷாக்ல இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து எப்படி அப்புறம் வெளில வந்தாங்க? இந்த குழந்தைங்கள சாக்லேட் கொடுப்போம், அந்த மாதிரி தனியாக போய் ஃபைட் டெய்லி எனக்கு பர்கர் கேசி சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வரும். அதுலயே வந்து பாதி காசு ப்ரொடியூசருக்கு ஏன்னா டெய்லி சிக்கன் தான் பர்கர் எல்லாம் தருவாங்க. அப்புறம் தலைக்கீழ நிற்ப வைக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டு எப்படி தலைக்கீழ நிப்பீங்க? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆமா ஆமா. இல்ல சார், ஸ்டண்ட்னா யூசுவலா ஹீரோ பண்ணி பாத்துருக்கோம். ஒரு கையில அடிச்சாங்கன்னா 4 பேர் பறப்பாங்க, ஒரு கால லைட்டி வச்சாங்கன்னா லாரிய பறக்கும். நம்ம ஹீரோயின் ஸ்டண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது எவ்வளவு பெரிய அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். ஸ்டண்ட் பண்ணல இருந்தது இல்ல. தலைகீழ நிக்கிறது என்னங்க? அது பெரிய விஷயம் தான். கண்டிப்பா என்ன பாலாட்டி. கையை நீட்னாவே ஸ்டண்ட் தான்மா, கையை மடக்குனாவே ஸ்டண்ட் தான் நம்ம சினிமாவுல. என்னங்க? கரெக்ட். சரி, இப்போ வந்து ஜென்ரலாவே ஒரு படம் ஹீரோயின் நடிச்சாங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு அப்படின்னா அவங்கள பத்தி ஒரு கான்ட்ரோவர்சி கலப்பினா இன்னும் வந்து நல்லா ரீச் ஆவாங்க, பாப்புலர் ஆவாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஓவியா யூசுவலா அந்த கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? என்ன பத்தி அந்த மாதிரி இது வரைக்கும் நான் எதுவும் கேட்கல. அப்படியா? நான் எதுவும் கேட்கல. வந்துச்சுன்னா ஓகே தான். தமிழ் பேப்பர் எல்லாம் படிக்க தமிழ் படிக்க தெரியாது, அது பெரிய பிளஸ் ஆயி போச்சு. என் போட்டோ நல்லா இருக்கான்னு பாப்பாங்க. சம்பந்தம் இல்லாதவெல்லாம் மாட்டுறாங்க. அது யாரு? கேக்குறாங்க சார், நான் கேட்கல சார், அவங்கதான் கேட்டாங்க. சொல்லுங்க. படத்தை பத்தி படத்தினுடைய பேரு எப்படிதான் நீங்க சூஸ் பண்ணீங்க? அவங்க வந்து பெருந்தன்மையா அவங்க வந்து லூஸ் மாதிரி கிட்டிஷா இருப்பேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கனாலும் ஏன் படம் பேரு மூடர் கூடன்னு வச்சீங்க? முதல் விஷயம் இங்க கூடது எல்லாமே முட்டாள்கள் தான், அண்ணனை தவிர. ஏன்னா இல்ல அது சொல்லி தப்பா பேர் இல்ல, நான் என் கேமராமேன் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு விதத்துல முட்டாள்கள் தான். அப்படி யோசிச்சேன், சரி எல்லாமே சேர்ந்து இருக்கோம், ஒரே இடத்துல இருக்கோம், ஒரு முட்டாள்கள் கூடும் இடம் அப்படி மூடர் கூடன்னு வச்சிடலாம் அனுபவிச்சது. அப்பதான் தெரிஞ்சு அதுவே பெரிய முட்டாள்தனமா. இது நிறைய பேருக்கு இது புரியவே இல்லை படங்க. அதுக்காக ஒரு டீச்சரும் பண்ணோம். இங்கிலீஷ்ல ஃபுல்லா ஈஸியா தெரியுது, தமிழ்ல மூடர்னா தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு.
ஆனா கதைக்கு ஏற்ற ஒரு டைட்டிலா இருக்கணும் அப்படின்ட்டு நினைச்சனால நீங்க படம் பாத்தீங்கன்னா இதுதான் இந்த படத்துக்கு டைட்டில் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னொன்னு தமிழ் வைக்கிறது தப்பும் இல்ல தப்பு இல்ல. அதான் நான் எக்ஸாக்டா கேட்க வந்தேன். ஏன்னா இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் இப்போ மூடர் அப்படின்னா தெரியும், மூடர் கூடம் அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. சோ ஸ்பெஷலாவே தமிழ்ல பேர் வைக்கணும் அப்படிங்கறதுக்காக சூஸ் பண்ண பேர் அது இல்ல, அது நீங்க டைரக்டர் தான் கேட்கணும். சொல்லுங்க. தமிழ்ல கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னா தமிழ் படம் தமிழ் தலைப்புல தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. தமிழ்ல தான் வைக்கணும் எல்லா டைட்டிலுமே. ஆமா, அப்பதான் உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. இன்னொன்னு அவர் வந்து இன்னும் ரொம்ப அது என்ன தமிழ்ற தூய தமிழ், தூய தமிழ்ல வச்சிருக்காரு. வாட் தமிழ்? என்ன தமிழ்? அது பாயா தமிழ். சோ இந்த டைட்டில் வச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பேருக்கு நீங்க லெசன் எடுத்தீங்க இந்த படம் இந்த இதுனா இப்படி ஒரு மீனிங் அப்படின்னுட்டு? ஆமா, அது ஒரு டைமுக்கு அப்புறம் நான் அதை நிறுத்திட்டேன். சரி, ஒரு டைமுக்கு புரிஞ்சிருவோம்ட்டு. மூடர் கூடம்னா முதல் அப்படிமாங்க, இல்லைங்க ஃபுல்ஸ் கேதரிங், ஓ ஏ அப்படிமாங்க. அது ரொம்ப கஷ்டம் தான். எனக்கிட்டே போய் பேசுவாங்க, அந்த மூடர் மாடம் எப்ப பண்றீங்க அப்படிம்பாங்க, மூடர் குடம் எப்ப பண்றீங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு டைட்டில் கொடுக்கறதே எனக்கு ஒரு வேலையா இருக்கும். இல்லைங்க, மூடர் கூடம் சொல்லுங்க, மூடர் கூடம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் இப்ப வந்து முட்டா பசங்க அப்படின்னு சொல்லி விளம்பரத்திலேயே ஒரு கேப்ஷன் மாதிரி பண்ணுறது. இப்போ பாண்டியராஜ் சார் பேசும்போதே அப்படியே காமெடி எல்லாம் சிதறது. உங்களோட படத்துலயும் காமெடி அப்படிங்கிறது ஒரு மேஜர் எலிமெண்டா இருக்கும் நீங்க டைரக்ட் பண்ற படங்கள்ல. இந்த படம் நீங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மெயின் காரணம் வந்து இது ஒரு காமெடி ஜானர்ல இருக்க ஸ்கிரிப்ட் அப்படிங்கறதுனாலயா? அதுவும் கூட எனக்கு என்னன்னா, பொதுவா தியேட்டருக்கு எதுக்கு படம் பார்க்க வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது ஒரு 4-5 பேர் சேர்ந்து வரணும் அப்படின்னா செலவு எக்ஸ்பென்ஸ் ஆகுது, அதிகமாகுது. வந்து ரொம்ப அவங்கள சோதனைக்குள்ளானா கடுப்பாங்க. சோ வந்து நல்ல என்ன புதுசா சொன்னாலும் அதுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட். சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு இதுதானே, அதுக்குள்ள நம்ம என்ன அவங்களை இது பண்றோம் அப்படிங்கிறது தான். இந்த படத்துக்குள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலா இது வந்து வேற ஒரு ஜானர்ல இருக்கு. இது மெரினா, கேடிபில்லா, கில்லாடிரங்க, இது எல்லாமே பசங்க முதற்கொண்டு எல்லாமே ஒரு காமெடி ஜானர் தான். அது வேற ஒரு இதுவும் ஒரு காமெடி ஃபிலிம். ஆனா இது என்னன்னா டோட்டலா வேற ஒரு 4 முட்டா பசங்க எடுக்கிற முடிவுகள் எப்படி எல்லாம் இருக்கு. அதுக்குள்ள வந்து அவங்களை சந்திக்கிற கேரக்டர்கள் பேசுற விதங்கள் எப்படின்னு சீரியஸோட காமெடியா இருக்கும். பிளாக் காமெடி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஹாலிவுட்ல வந்தது வந்து அந்த ஜானர்ல பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இதுல மத்த கேடிபுல்லா, மெரினா இதெல்லாம் வந்து பஞ்ச் இருக்கும். பெண்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓவியா வந்து எப்படி இருக்கும், ரொம்ப நிம்மதியா இருக்க முடியாது. அதான் அந்த மாதிரியான இது. இந்த இதுல படத்துல என்ன அப்படின்னா பேசுற டைலாக்ஸ்களே உங்களுக்கு காமெடியா இருக்கும். ரியாக்ஷன், அவங்க பண்ற ரியாக்ஷன் ஒண்ணுமே இல்லை. அந்த படத்துல ஒரு டீசர் நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த தாதா கேரக்டர் ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் வந்து ஒரு ஒரு பக்கம் பார்த்தா ரஜினி மாதிரி இருக்கேன், ஒரு பக்கம் பார்த்தா கமல் மாதிரி இருக்கேன், இன்னொரு பக்கம் பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கேனா அப்படின்பா. அது என்னன்னா இது ஒரு சாதாரண டைலாக் தான், பட் அந்த மாடுலேஷன் அந்த சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது அது காமெடி எகிரும் தியேட்டர்ல. ஸோ எல்லாமே வந்து ஓவியா கேரக்டர் இருக்கும். அது பயங்கர கோபமா ஒருத்தன் அந்த சென்ட்ராயன் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவளை போட்டு. அவள்கிட்ட பேசுறது சீரியஸா பேசும், பட் அது எல்லாமே காமெடியா இருக்கும். சென்ட்ராயன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா போட்டு எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுவோம். ஒவ்வொருத்தனும் இவங்களுக்குள்ள நடந்துக்கிற டிஸ்கஷனே வந்து ரொம்ப காமெடியா இருக்கும். ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து இது ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், காமெடியாவும் இருக்கும், அது ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்படிங்கும்போது கண்டிப்பா நானும் சிம்புதேவன் 2 பேரும் தான் அந்த படத்தை வந்து 2 பேரும் மட்டும் உட்காந்து தியேட்டர்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே வந்து நாங்க 2 பேரும் ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, ஒரு தியேட்டருக்குள்ள 2 பேர் இருக்கும்போது சிரிக்கிறேன் அப்படிங்கும்போது 200 பேர் உட்காந்து கண்டிப்பா அல்லும் அப்படி. ஏன்னா நான் என் படங்கள்லாம் பார்த்துருக்கேன், தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த ரியாக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா இது தியேட்டர் மூட் படம். தியேட்டர்ல உட்கார்ந்தா ஒரு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் அப்படின்னு. ஓகே, நம்மளே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. எக்ஸலென்ட். சோ நீங்க கூட ஒர்க் பண்றவரே இப்போ அவங்க கிட்ட ஒர்க் பண்ணவங்களே இப்போ உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, 4 கேரக்டர்ஸ் இந்த படத்துல இருக்காங்க, எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். அவங்களுக்குள்ள எப்படி கேரக்டரைசேஷன் டிஃபர் பண்ணி இவர் இப்படிதான் பண்ணும், இவர் அப்படிதான் பண்ணணும், ஒருத்தருக்கு எப்படி கேரக்டர் புகுத்துறீங்க? அதான் இது பிளான் பண்றது இல்ல. நீங்க எழுதும் போதே வந்து சென்ட்ராயன் கேரக்டர் மட்டும் வந்து நான் ஃபர்ஸ்ட் சென்ட்ராயனை மனசுல வச்சு எழுதுனது. இந்த மாதிரி ஒரு இதுக்கு சென்ட்ராயன் இருந்தா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு எழுதுனது. ஒரு டைமுக்கு அப்புறம் சென்ட்ராயனோட நிறைய டேட் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு, ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. அந்த மாதிரி டைம்ல அண்ணனுக்கு தான் கேட்டேன், அண்ணே சென்ட்ராயன் வரலண்ணே, நீங்க இருந்தா நல்லா இருக்குண்ணே ஒரு நாள். ஏன்னா படம் ஃபுல்லா த்ரோட்டை தூக்கிட்டு போறதே அந்த ஒரு கேரக்டர். அவனோட டே என்ன விளையாடுறியாடா, என்னையெல்லாம் வச்சுட்டே என்ன ஊருக்கு அனுப்ப பாக்குற அப்படின்ட்டு பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி அண்ணன் சொல்லி தான் சென்ட்ராயன் வந்தான். வந்து சென்ட்ராயன் ஒரு தனி கேரக்டரைசேஷன் இருக்கும், குபேரன் ஒரு கேரக்டர், அது எழுதும் போது வரதுதான். அது மேக் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆகும்போது அது அதுக்குன்னு ஒரு இது ஃபார்ம் ஆகி நான் இப்போ ஒவ்வொரு தனி கேரக்டர்ஸ். இந்த படத்துல வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு தனித்துவமான கேரக்டரா இருக்கும், ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு தனியான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், ஒரு ஐடென்டிட்டி இருக்கும்.
ஏன் பாண்டியராஜ் சார் நடிக்க சொன்னாருன்னா நீங்க ஏன் ஸ்கிரீன்ல உங்க ஃபேஸ் தெரிய வேண்டாம்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க? இல்ல நடிக்க இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு. அதனாலதான் என்னால வந்து மத்த நடிகர் நடிகர்கள்ட்ட வேலை வாங்க முடியுமே ஒழிய ஒரு நடிச்சு காமிச்சு இப்படிதான் வரணும்னு எதிர்பார்க்கறவருக்கு கண்டிப்பா நடிக்கவும் தெரிஞ்சிருக்கும். இல்ல அவர் வந்து சூப்பர் நடிப்பார் உண்மையாலுமே. இல்ல டெஸ்ட் ஷூட்லாம் எடுத்து பார்த்தாங்க, அவங்க தான் ஏதோ பார்த்துட்டு சூப்பரா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது கேவலமா இருந்துச்சு எனக்கு உண்மையில. இல்ல அவரு நீங்க பசங்க கதையை வந்து நீங்க படம் பாக்கிறதுல நீங்க அவரு ஒரு கதையை வந்து அவர் சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது நீங்க முழுநூல் சிரிக்க வந்துருங்க. ஏன்னா அண்ணனோட ஒரு வே ஆஃப் மாடுலேஷன் அந்த பெர்ஃபார்ம் அதுவே அதுல வந்து ஒரு 10% பண்ணாவே போதும் உங்களுக்கு அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆயிரும். சார் இப்ப ஃபீல் பண்ணி கேக்குறேன், ஏன் சார் நீங்க நடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க? அந்த ரீசன் நீங்க கவலைப்படாதீங்க நவீன், நான் கேக்குறேன் ஏன் சார் நீங்க நடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க? இல்ல எனக்கு விருப்பம் கிடையாது, அவ்வளவுதான். நடிக்க அவருடைய திருப்திக்காக எடுத்து ஒன்று பார்த்தேன், டெஸ்ட் ஷூட்லாம் எடுத்து பார்த்தோம். நீங்க எல்லாருமே எடிட்டர் எல்லாருமே வந்து ஆமா அது வந்து ஒரு 2 மணி நேரம் நான் நடிக்கிற இல்ல மூவில என்னோட வந்து காம்படிட் பண்ண அளவுக்கு அவங்க நடிச்சு வராது இல்ல, அதனாலதான் நினைக்கிறேன். அதான் ரீசன் ஆகும். ரொம்ப டம்மி பண்ணிடுவாங்க அவங்க எல்லாம். அவங்க வந்து நடிப்புக்காக 4 தேசிய 4 இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கிருக்காங்க. அவங்க பக்கத்துல போனோம்னா நம்ம டம்மி ஆயிடுவேங்கிற ஒரு பயம். நீங்க வந்து இப்படி சொல்லிடக்கூடாது, ஜூலியா ராபர்ட்ஸ் மாதிரி நடிக்கணும்னு சொல்லிருக்க கூடாது, ஓவியா மாதிரி அவங்க நடிக்கல அப்படின்றதுதான் நீங்க ஃபீல் பண்ணி இருந்திருக்கணும். அப்பா நல்ல வேலை பண்ணல படம். ஆனா படம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே சென்ட்ராயன் வந்து பிரமாதமா நடிச்சிருந்தான். நான் நடிச்சிருந்தேன் அதுல அப்படின்னா அதுல ஒரு 50% கூட நடிச்சிருக்க முடியாது. அதுதான் உண்மை. அவங்க வந்து சொல்லலாம் வந்து. பட் அவன் பிச்சுட்டான், நடக்கிற ஸ்டைலா இருக்கட்டும், அவன் முறைக்கிறதா இருக்கட்டும், இந்த ஓவிய கப்ளி கேரக்டரை டார்ச்சர் பண்ற விதமா இருக்கட்டும், மற்றவங்களை இது பண்றது, அது சாப்பிடுற விதத்துல இருந்து எல்லாமே வந்து பிரமாதமா பண்ணிருக்கான். சான்ஸே இல்ல. இந்த படத்துல பாருங்க, எல்லாரையும் விட சென்ட்ராயனுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நான் நடிச்சிருந்தேன்னா அது எனக்கு பேர் கிடைக்கும். பட் டைரக்டரா ப்ரொடியூசரா கிடைக்கிற பேர் எனக்கு போதுமானதுதான். பட் இன்னைக்கு இந்த படம் இல்ல, எந்த படத்துல நடிக்க மாட்டேன். சும்மா வேணா கௌரவ தோற்றமா ஒரு ஷாட். அது வந்து ஒரு ஹெல்ப்பா தான் என்ன எனக்கு ஒரு வழியில நீங்க அப்படின்ட்டு போய் கேட்டது. அது டெஸ்ட் ஷூட் பண்ணதுக்கு ஒரு 3 மணி நேரம் நானும் எடிட்டர் சிவாவும் உட்காந்து சும்மா 1 நிமிஷம் வாங்கினேன், சும்மா வாங்கினேன். டேய் எடா விளையாடுறீங்களாடா அப்படின்ட்டு தரதரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்காந்துட்டே என்ன தத்துவம் விளையாட்டு நடத்தாங்க கடுப்பாயிருண்டா அப்படின்ட்டு திட்டி குண்டு கிட்ட தூக்கிட்டு வந்துட்டீங்களா? அதுக்கு எடுத்துக்காட்டுலாம் வேற சொல்றாங்க. இங்க பாருங்க, டைரக்டராவும் நடிகராவும் இருக்கிறவங்களுக்கு தான் பயங்கர ரீச் இருக்கு. வெளில எல்லாம் போனா அவங்களை கண்டுக்குவாங்க. இப்பவே வெளில போனா கண்டுக்கிட்டா அவங்களுக்கு பதில் சொல்லி கேள்வியில கேட்டு அந்த கிசுக்கு பதில் என்ன, அடுத்து என்ன படம் பண்றீங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு பயந்துகிட்டு தான் பாண்டியராஜ் சார் நடிக்க மாட்டேன் சொல்லி. அது தேவையில்லை, ஒரு டைரக்டருக்கு தேவையில்லை. இப்ப நம்ம போனோம் அப்படின்னா ஒரு டீ கடையில நின்று ஒரு டீ சாப்பிடும் போது அந்த இடத்துல ஒரு 4 பேர் 4 விஷயத்த பேசுவாங்க. அதை தூக்கி நம்ம படத்துல வைக்கலாம். போய் ஒரு ஹோட்டல்ல சுட்டு தான் பண்ணிக்கலாம். சோ வந்து தியேட்டர்ல போய் உட்காந்து ஃப்ரீயா உட்காந்து இருக்கும் போது நம்ம இல்லைன்னு நம்ம யாரோன்னு நினைக்கும் போது ஓப்பனா கமெண்ட்ஸ் அடிப்பாங்க. அந்த கமெண்ட்ஸை நம்ம வாங்கி படத்துல அடுத்து நம்ம பண்ணும்போது திருத்திக்கலாம். மக்களோட மக்களா இருக்கும்போது தான் மக்களுக்கான சினிமா பண்ண முடியும். எப்படி ஃபைனலா பஞ்ச்ல முடிச்சிருக்கீங்க, சூப்பர். ஓவியா நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கேரக்டர் என்ன எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எக்ஸெப்ஷனலா நீங்க ஒரு சீன் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல அப்படின்னா which scene will you rate? உண்மையில ஞாபகம் என்ன, ஆக்சுவலா கொஞ்ச நாள் முன்னாடி ஷூட் பண்ணதுதான். ஒரு வருஷத்துக்கு 10 படம் பண்ணிட்டு இருக்காங்க. டயலாக் இப்ப கொடுத்தீங்கனாலே அடுத்த நிமிஷம் மறந்துடும் ஓவியா. நீங்க வந்து இன்னைக்கு வந்து எந்த சீன் திருப்பி கேள்வி கேக்குறாங்க, எந்த சீன் டயலாக் வந்து மெமரி கொஞ்சம் கேள்வி மட்டும் கேட்க கூடாது. எத்தனை கேப்சி சாப்பிட்டமான்னு கேள்வி அதெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு உள்ள தள்ளிடணும். அதெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அப்புறம் எல்லா சீன்ஸுமே நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அப்படி ஒவ்வொரு சீனா சொல்ல முடியாது. எல்லாமே தலைகீழா நின்னது, அதுக்கப்புறம் அப்புறம் சென்ட்ரைன் கூட அந்த காம்பினேஷன் சீன்ஸ் இருந்தது. நான் வந்து அவங்க வந்து கட்டி வச்சிருப்பாங்க, லைக் அப்ப வந்து நான் ரெஸ்ட் ரூம் போடணும்னு சொல்லுவேன். அப்ப சென்ட்ரைன் சொல்லுவேன், இந்த டைம்ல ரெஸ்ட் ரூம் எல்லாம் போக முடியாது. ஏதோ ஒரு டைலாக் இருக்குல்ல, அவங்களோட டைலாக் இல்லாம அவருடைய டைலாக சொல்றாங்க. அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் அதுதான். ஓகே, அந்த சீக்வென்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படி, யுவர் பர்சனல் ஃபேவரட். ஓகே, சோ இப்ப ஜெனரலாவே காமெடி படங்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர்ஸ் தான் காமெடி பண்ணுவாங்க, ஒரு சில கேரக்டர் சீரியஸா இருக்கவங்க சீரியஸா தான் இருந்துட்டு இருப்பாங்க. நீங்க சொல்றீங்க இந்த படம் காமெடி ஸ்கிரிப்ட், ஆனா ஒரு சீரியஸான ஸ்கிரிப்டும் இதுல இருக்கு, அண்டர்லைன்ல இருக்கு அப்படின்றீங்க. அப்ப எப்படி ஒரு கேரக்டருக்கும் அப்படியே உள்ள
இன்ஹெரண்ட் காமெடி எப்படி இருக்கு ஒரு இல்ல அதுதான் விஷயம் என்னன்னா இப்ப புஷ்பா கமல் சாரோட பேசும் படம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அது ஒரு பெரிய வழி, ஒரு மனுஷனுடைய பெரிய வழி அது. ஆனா படம் நீங்க சிரிச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு தனியா யாரும் வந்து காமெடி பண்ணல, காமெடி ட்ராக் தனியா இல்ல. இந்த படத்தை அப்படிதான் ஒவ்வொரு கேரக்டரும் அந்தந்த கேரக்டரோட கேரக்டரைசேஷன்ல அதோட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு பார்க்க காமெடியா தெரியும். நீங்க ஒரு நின்று யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு அதுக்குள்ள இருக்கிற ஒரு சோஷியல் மெசேஜ் தெரியும், ஒரு பிலாசபிக்கல் தாட் தெரியும். முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் படம் பாக்குறவன் என்டர்டெயின் ஆயிரும். ஒரு ஆடியன்ஸ் படம் பாக்குறாங்கன்னா அது வந்து டோட்டலா என்டர்டெயின் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற விஷயம் கிடைத்தால் நல்ல விஷயம், அவங்களுக்கு புரிஞ்சுனா நல்ல விஷயம், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவனுக்கு வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட் கடைசி வரைக்கும் ஃபுல்லா என்டர்டெயின் ஆகி சிரிச்சுட்டு அப்பா நல்லா இருந்துச்சு அப்படின்னு போகணும். அதுதான் நம்மளோட மெயின். அப்போ இது வந்து ஒரு சேஃப் ஜர்னி அப்படின்னு சொல்லுவீங்களா? அதாவது காமெடி ரீச் ஆச்சு, அது வரைக்கும் கன்ஃபார்ம் சக்சஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் மெசேஜ் ரீச் ஆச்சுன்னா நல்லது, அப்படி இல்லனாலுமே படம் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ஆமா கண்டிப்பா அதுதான் சரி. இப்ப நீங்க பசங்க பாத்தீங்கன்னா பசங்க வந்து அதுக்குள்ள வந்து நிறைய விஷயம் இருக்கும், நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். ஆனா அது எதுவும் போதனையா இருக்காது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியலா என்டர்டெயின் பண்ற விதத்துல இருக்கும். படம் பார்த்துட்டா ரெண்டு பசங்க என்னமோ 2 பசங்க சண்டை போட்டுட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. ஆனா அது வந்து ஒரு 10 வயது சிறுவனுடைய கனவு லட்சியம் எப்படி வந்து ஒரு சமூகத்தை மாத்துது அப்படிங்கிற கதை. அதுதான் அது வந்து நீங்க புரியறவங்களுக்கு புரியலாம், புரியாதவங்களுக்கு ஓகே படம் நல்லா இருந்துச்சு. அதுதான் நமக்கு அல்டிமேட்லி நமக்கு மொதல் விஷயம் படம் என்டர்டெயின் பண்ணிடணும். நம்ம கருத்து சொல்றதுலாம் அடுத்த விஷயம் தான். இந்த படத்துல எஸ்பெஷலி ஒரு பாட்டை பத்தி சொல்லணும்னா நீயும் பொம்மை நானும் பொம்மை, அந்த ரீமிக்ஸ் அப்படின்னும் போது அது வந்து ஒரு ஜாலியா இருக்கா இல்ல உங்களுக்கு வந்து ஒரு இன்ஹிபிஷன் இருக்கா? மக்கள் ஏத்துப்பாங்களா அப்படின்னு ஒரு டைரக்டரா என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னால மக்கள் ரீமிக்ஸ் ஏத்துட்டு இருக்காங்க. இந்த படம் இது பிளான் பண்ணி ரீமிக்ஸ்ல வைக்கணும் ஏதோ ஒரு பாட்டு அப்படின்னா இல்ல. வாழ்க்கையோட தத்துவத்தை ஒரு ஒரு 2 நிமிஷத்தை சொல்லணும் அப்படின்னா நான் யோசிச்சு பார்த்து திருப்பி இந்த பாட்டு விட்டா வேற எந்த பாட்டும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. இதுதான் வாழ்க்கை. சக்கரத்தை திருப்பி ஒரு தடவை கண்டுபிடிக்க தேவையில்ல, சக்கரம் கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் நம்ம வந்து அதை வச்சு வண்டி தான் செய்யணுமே தவிர புதுசா இது பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த பாட்டையே இது பண்ணிடலான்ட்டு பண்ணோம். நாங்க ஜேசாஸ் சார் வந்து யோசிக்கவே இல்லை. விஜயசாஸ்ட்ட போனா அப்புறம் விஜயசாஸ் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இது அப்பா பண்ண நல்லா இருக்கு, இது அவரோட 50th இயர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாடுறது பெரிய வரம் தான் எங்களுக்கு. அது அப்படி டிவைனா இருந்துச்சு. அந்த ரெக்கார்டிங் அந்த அன்னைக்கெல்லாம் நடுங்கிட்டு வந்து நட்டாஜெல்லாம் வந்து அந்த பட்டன் அமுத்ததுக்கு நடுங்கிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் ஒரு டேக் பண்ணணும் ஓகே அப்படிம்பாரு. இல்ல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு, இல்ல கொஞ்சம் இதா இருக்கும் அப்படின்னா அப்படி இந்த பட்டன் அமுத்துறதுக்கு இப்படி பாட்டி அமுத்துறாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் அவ்வளவு கோஆபரேட்டிவான ஒரு சிங்கர். அந்த வாய்ஸ்ல ஒரு தெய்வீகம் இருக்கு. அது நீங்க அவர் பாடி முடிச்சுட்டு போயிட்டாரு. ஒரு தாட்டி எல்லாம் ஃபுல்லா பாட்டை உட்காந்து கேட்டோம். அங்க இருந்த ஒரு 8-9 பேர் உட்காந்துருந்தோம். எல்லாருமே அழுதுட்டாங்க, நிஜமா அழுதுட்டாங்க. இது வந்து ஒரு பாட்டு இதுக்காக சொல்றதா இல்ல, அதனால வச்சிருச்சு அந்த வாய்ஸ் அந்த பாட்டு. அப்படி ஒரு பாட்டு. அந்த ஒரு ஃபீலிங் வந்து எதுக்கு படத்துல இவ்ளோ ஜாலியா போயிட்டு இருக்க படத்துல கண்டிப்பா இந்த ஒரு இறுக்கமான ஃபீலிங் வேணும். இதுவும் ஜாலியா தான் போகும். இந்த பாட்டும் ஜாலியா தான் இருக்கு. நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஜாலியா தான் இருக்கும். இந்த படமே அப்படிதான், யாரையும் எங்கேயும் அள வைக்கிறதாவே இல்ல. ஒரு உயிர் போகுதுன்னா கூட அது ரொம்ப கேஷுவலா தான் போயிட்டு இருக்கும். நம்ம வந்து அள வைக்கிறதுல டப்புன்னு போயிடும் அப்படியே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அள வைக்கிறது இதே இல்ல. சோ ஓவியா, யூ டெல் மீ, எந்த ஒரு விஷயம் வந்து நீங்க சார் கிட்டயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, இப்ப அவருடைய அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, இப்போ உங்க டைரக்டரா இருக்காரு நவீன். எந்த ஒரு விஷயம் ஸ்டன்னிங்கா இவங்க 2 பேருக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க ஒர்க்கிங் ஸ்டைல்ல? 2 பேருமே செட்ல கூலா இருப்பாங்க. அவங்க வேற டென்ஷன்ல எல்லாம் இருப்பாங்க. இவங்களும் காசு விஷயத்துல ரொம்ப டென்ஸ்டா இருப்பாங்க 2 பேருமே. ஆனா வந்து 2 பேரும் நம்ம கிட்ட அதெல்லாம் காமிக்க மாட்டேன். சில டேஸ் வந்து அந்த கோபம் வந்து நம்ம கிட்ட காமிப்பேன். அப்ப நம்ம அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இது வந்து 2 பேருமே ரொம்ப கூலா இருந்துச்சு. 2 பேரும் அந்த ஃப்ரீடம் தந்தது. இந்த மாதிரி 2 பேரும் பெர்ஃபெக்ஷன் நல்லா பாப்பேன். ஒரு மைண்ட்ல இது ஒரு பண்ணிருக்கும், இந்த ஷாட் இப்படிதான் வரணும்னு. அது 2 பேரும் வந்து அந்த டேக் வரன வரைக்கும் 10, 40, 30 டேக் எல்லாம் போகும். அதனால அந்த பெர்ஃபெக்ஷன் 2 பேருமே பாப்பாங்க. எந்த ஒரு விஷயம் இவர்கிட்ட இருந்தது பிடிக்காது இவர்கிட்டயும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க? 2 பேருக்கும் மேக்கப் பிடிக்காது. அப்புறம் 2 பேரும் வந்து நீங்க மேக்கப் எப்ப போடணும்னா லஞ்ச் பிரேக் ஒரு டைம்ல உட்காந்து லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கோம். ஏமா அப்படின்னா நான் அது சாப்பிட்டுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க, வரும்போது எல்லாம் போயிடும். அந்த 1 ஹவர்ல வந்து லிப்ஸ்டிக் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். லஞ்ச் சாப்பிடல லிப்ஸ்டிக் சாப்பிடுவோம். இந்த மேக்கப் இந்த படத்துல மேக்கப் எல்லாம் கிடையாது. ரொம்ப ரியலா எப்படி இருப்போம் அப்படியேதான். பாருங்க, புள்ளைய மேக்கப் போடாம நடிக்க வச்சிட்டீங்க. அதுக்கு நல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என்ன பார்த்து மேக்கப் இல்லாம நான் நல்லாதான் இருக்கு அப்படி ஒரு ஃபீல் பண்ண மூவி இது. இனிமே அப்ப ஓவியா மேக்கப் போட மாட்டாங்க? அது எப்படி? அது கேரக்டர் டிமாண்ட் பண்ணா நம்ம பண்ணிதான் ஆகணும்ல. நமக்கு பிடிக்கலனா கூட நம்ம பண்ணிதான் ஆகணும்ல. சினிமானா கொஞ்சம் கிளாமரஸா இருக்கும். நீங்க வந்து ஓவியா கிட்ட வந்து அம்மா பிடிக்குமா, அப்பா பிடிக்குமா, கடவுள் பிடிக்குமா, மேக்கப் பிடிக்குமா, மேக்கப் பிடிக்குமா? ஃபர்ஸ்ட் மேக்கப். எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து எப்படா பேக்கப் சொல்லுவாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் கவலையே படாது ஓவியா. அதுக்கு பிடிச்சது மேக்கப்.
மேக்கப் இருந்துச்சுன்னா எவ்வளவு நாள் வேணாலும் நடிக்கலாம். யூஸ் ஆயிடுச்சு, அதனாலதான் வேற எதுவும் கிடையாது. சின்ன வயசுல இருந்து அப்படிதான் ஓவியா? சின்ன வயசுல இருந்து எனக்கு கையில மேக்கப் கிட் இருக்கும், சின்ன வயசுல இருந்து. அடோரபிள். பாண்டியா சார், நீங்க சொல்லுங்க. இவ்ளோ ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க, கூலாவும் செட்ல தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றீங்க. எந்த ஒரு விஷயம் நீங்க சீரியஸா நோட் பண்ணி நவீன் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம், கண்டிப்பா இவர் ஒரு படம் பண்ணும்போது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம், இவரை என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் என்னது? டெடிகேஷன் தான் சொல்லணும். பொதுவா நான் என் ஷூட்டிங்ல பார்க்கும்போது அவனுடைய ஹார்ட் ஒர்க் என்னன்னா, அவன் படம் மாதிரி இழுத்து போட்டு பண்ணுவாங்க. நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது நான் அப்படிதான் தெரிவேன். இப்போ போய் சண்டை போடுவேன், நடிகர்கள் வரலன்னா அவங்களோட சண்டை போடுவேன், செட்டோட சண்டை போடுவேன், கேமராமேனோட சண்டை போடுவேன். அது எல்லாமே அவன்கிட்ட. அதை நான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த காலங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இன்னொன்று அந்த இது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா கதை. இந்த படத்தை பண்ணணும் அப்படிங்கிறது அந்த கதையுடைய நேரேஷன். அது இது. இன்னொன்று படம் பார்த்த உடனேயே அதில் உள்ள அந்த லுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த லைட்டிங் மூடு, ஆர்டிஸ்டுடைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸு. கண்டிப்பாக அந்த படம் சும்மா அந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன், இதை ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லலை. படத்தை பார்க்கும்போது அதோடைய லுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்க ப்ரொடக்ஷனும் ஒன்று ஆரம்பிச்சு இந்த மாதிரி படங்களை கூட மூலமாக எடுத்துக்கிட்டு செல்லலாம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு கம்பெனி ஆரம்பிக்கணும்? அந்த காரணங்கள் தான். சூப்பர், வெல் செட். நிறைய விஷயங்கள சார் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயமும் சார், நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா தெரியல, இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு பாக்கணும். யூசுவலா டைரக்டர் வந்து ஆன் ஸ்கிரீன் அந்த லவ் ரொமான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த படத்துல உங்களுக்கு ரியல் லைஃப் ரொமான்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? ஆக்சுவலா நீங்க எங்கேயோ ஒரு இது இப்படி போடுறீங்க. எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரொமான்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ப்ரொஃபஷன் வந்துட்டா அப்புறம் எல்லாமே அதுதானே. இந்த படத்துல வந்து பெருசா லவ் எதுவும் இல்லை, அந்த ஒரு இதுதான். அதனால கொஞ்சம் ரொம்ப இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்க 2 பேருக்கு ரொமான்ஸ் எடுக்கிறது. ஐயோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சு அதுக்கப்புறம் இல்ல ப்ரொஃபஷனா இப்படிதான், இல்ல இப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்களா சிந்துக்கு? ஆமா, உட்காந்து நம்ம நிறைய பேசணும். ஓவியா கிட்டே உட்காந்து நிறைய ஃபர்ஸ்ட் ஷார்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் பேசணும். இது இந்த மாதிரி அப்படியா, இந்த மாதிரி பண்ணுமா, இது தலையில நிக்கணுமா, இதெல்லாம் பண்ணுமா, இது ரொம்ப ஃபன்னியா இல்ல, அப்படியே இது ரொம்ப இதா இல்ல, இப்படிதான் இருக்குமா, பண்ணுமா, அந்த மாதிரி உட்காந்து கன்வின்ஸ் பண்ணும் நிறைய விஷயம். இது பண்ணலாம், தப்பு இல்ல, அந்த பண்ணி. நான் அந்த கேள்வியே கேட்கல. இல்ல பண்ணுமானா ஐயோ நான் தப்பான இதுல கன்வின் பண்ணா இந்த மாதிரியா இது அப்படியா, இது புதுசா இருக்கு, இப்படி பண்ணுமா, அந்த மாதிரி ஒரு விஷயம். என்னன்னா ரொம்ப கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட். உண்மையாலுமே ரொம்ப பிடிச்ச விஷயம் ஓவியா கிட்ட என்னன்னா, ஷி இஸ் நாட் ஹிப்போக்ரைட். உள்ளொன்று வைத்து புறமுற்று பேசுறது அப்படிங்கிற விஷயமே இருக்காது. பட்டுச்சுன்னா அப்படியே மூஞ்சி நேரா சொல்லிடுவாங்க. எதான் சரி, எந்த ஒரு ஒளிமுறையும் இருக்காது. அதே மாதிரி இத்தனையும் அவங்களாவே எனக்கு கூப்பிட்டு டேட் கொடுத்தாங்க. 15 நாள் நான் டேட் கேட்டிருந்தேன், அவங்களாவே எனக்கு கூப்பிட்டு எக்ஸ்ட்ரா 20 நாள் கொடுத்தாங்க. 35 நாள் நான் ஸ்டாப்பா கண்டினியூஸா இருந்து வேற படத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டு வந்து நடிச்சு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு டெடிகேட்டடான ஆர்டிஸ்ட். அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். ஓவியா பத்தியடா ப்ரமோஷன் பண்ணீங்க. சரி சார், நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படத்துல, ஒரு ஃபுல் பேக்கேஜா இந்த படம் இருக்கு, இதனால வந்து கண்டிப்பா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருக்கும் இந்த படத்துல? டோட்டலாவே ஒரு ஆடியன்ஸ் இப்ப என்ன மூட்ல இருக்காங்கன்னா, தியேட்டர்ல உட்காந்து நல்லா சிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மூட்ல இருக்காங்க. இந்த படத்துல பர்டிகுலரா என்ன அப்படின்னா, அந்த ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த ஓவியா அப்பா அவங்க அம்மா எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணிவிடுவாங்க. அந்த ஏரியா வந்து பயங்கரமா ரசிப்பாங்க. அப்புறம் வந்து சென்ட்ராயனுக்கும் ஓவியாவுக்கும் ஒரு டூயட் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த போர்ஷனை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே பயங்கரமா ரசிச்சு சிரிப்பாங்க. சென்ட்ராயன் வந்து லவ் பண்ணுவான் ஓவியாவை. அந்த போர்ஷன் எல்லாமே வந்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு அவங்க ஃபேஸ் பார்த்தாலே சிரிப்பு வந்துடும். எனக்கு ஆக்டிங் வரல, இருக்கு ரொமான்ஸ் தானங்க வரணும், எங்க சிரிப்பு வருது? அப்புறம் வந்து அந்த லவ் சாங், அந்த வெள்ளை கேரக்டருக்கும் அந்த பொண்ணுக்குமான அந்த போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாம நாய் வந்து இதுல ஒரு முக்கியமான கேரக்டரா நடிச்சிருக்கு. அது வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அந்த ஏரியா வந்து ரொம்ப பிடிக்கும். வந்து ஒரு கார்ட்டூன் கொஞ்சம் இருமா டைம் தருவாங்க. உண்மையிலேயே நாய்னு சொல்றேன். நாங்க படத்தை பத்தி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கேன், அது இடையில நான் சும்மா பிட் போடுறேன் உள்ளுக்குள்ள நீங்க பேசுறது. அடுத்து வந்து கார்ட்டூன்லயே ஒரு சாங் பண்ணிருக்காங்க. அது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். எல்லாம் டோட்டலாவே அந்த குழந்தைகள் போர்ஷன்லாம் ஒரு போர்ஷன் இருக்கும். இந்த நவீன் கேரக்டருடைய ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று சொல்லுவாங்க. அந்த போர்ஷன் வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கும், ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயம் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அந்த படம் பார்த்துட்டு எனக்கு எதுவாச்சுன்னா, அந்த சென்ட்ராயன் கேரக்டர் பார்த்துதான் இதை என்னை எவ்வளவு காமெடியா நாக்க பார்த்திருக்கான் அப்படிங்கறதே இது வந்தது. நம்ம ஒரு டைரக்டர் பயங்கர சீரியஸ் லுக்னு தாடி ஈடெல்லாம் வச்சு ஒன்று இது பண்ணிட்டு இருக்கோம்.
சென்ட்ரான் கேரக்டர் பயங்கர காமெடியா அது, இப்படிங்கிறோம் அதுங்கிறோம், அந்த பிள்ளைய போய் இது பண்றான் என்னென்னமோ. நான் நினைச்சு பார்த்து இந்த கேரக்டர் மட்டும் நம்ம பண்ணிருந்தோம்னா நமக்கு இமேஜே டேமேஜ் ஆயிருக்கும்டாங்கிற அளவுக்கு அவ்வளவு காமெடி பண்ணிருக்கேன் அவனை வச்சு. நான் எப்படி பண்ணுவேன்? என்னமோ ட்ரை பண்ணிருக்காரு, ஆனா உங்களை வச்சிருந்தா இன்னும் சக்சஸ் ஆயிருக்கும் நினைச்சிருக்காரு. அவரோட பெட்டரா இப்படி ஒரு லுக் இருக்கு, சீரியஸ் லுக், உன ஒரு காமெடி ஆக்கி விட்டுருக்கோம்னு ட்ரை பண்ண பாத்துருக்காங்க. ஆண்டவன் புண்ணியத்துல நான் தப்பிச்சிட்டேன். டோட்டலாவே ஃபிலிம் எல்லாமே அது. நான் எதுக்காக சொல்றேன்னா, பாம்பேல இருந்து ஒரு கேரக்டர் ஒரு தாதா மாதிரி காமிப்பாங்க. சரி இவன் இந்த கேரக்டர் தான் போல படத்துல வந்து பயங்கர சீரியஸ் கேரக்டர் போல அப்படின்னு பண்ணா, அவன் பேசுறது எல்லாம் காமெடியாவே இருக்கான். அவன் சீரியஸாவே பேசிட்டு இருப்பான். அவனுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான், சரி இவன் ஒரு சீரியஸ் போல அப்படின்னா அவன் காமெடியா இருக்கும். ஆட்டோ குமார்னு சொல்லி ஒருத்தன் தாடி கீடி எல்லாம் வச்சு அந்த கெட்டப் எல்லாம் பயங்கர அதுவா இருக்கும். சரி இவன் தான் சீரியஸ்னா அவன் பேசுற காமெடியா இருக்கும். அது 2 கேங்கும் மோதிக்க போறாங்க, ஒருத்தனை சுட்டுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு போர்ஷன் இருக்கும். இப்ப அவன் சொல்லுவான், நீ துப்பாக்கி எடுத்து சுடலாம், நானும் சுட மாட்டேன் அப்படின்பா. இவன் அசிஸ்டன்ட் சொல்லுவான், தலை நம்ம தான் துப்பாக்கியே இல்ல தலையே அப்படின்பா. சுடுறதுக்கு தாண்டா துப்பாக்கி வேணும், நான் சுட மாட்டேன்னு தாண்டா சொல்லுவேன் அப்படின்னு. அந்த கேரக்டர் வந்து டோட்டலா காமெடி ஆயிடும். ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கேரக்டரா அறிமுகப்படுத்திட்டே இருப்பாங்க. சரி இது சீரியஸ் கேரக்டர், இது சீரியஸ் கேரக்டர் அப்படின்னா அது எல்லாமே காமெடி கேரக்டராகவே இருக்கும். ஸோ அது என்னன்னா எல்லாமே ஒட்டுமொத்தமா சின்ன சின்ன எல்லா கேரக்டருமே அதுல உள்ள 2 குழந்தைகள் இருக்கு, அந்த நாய் இருக்குது. நாய் வந்து ஒரு பக்கம் ஏதோ நாய்னா அது பயங்கர, அது என்ன நாய்டா, கிரேட் அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்கு ஒரு சாங் வச்சு பயங்கர பில்டப் பண்றாங்க. கடைசியில பார்த்தா அந்த நாய் ஒரு காமெடி பண்ணிட்டு போயிடுது. ஸோ எல்லாமே என்ஜாய் பண்ற ஒரு போர்ஷனாவே இருக்கும். சோ இவ்வளவு நேரம் மூடர் குடம் படத்துல ஒரு கேரக்டர் எப்படி அப்படின்னு அண்டாவல் ஆயிட்டே இருக்கு. இதுக்கப்புறமும் கூட மூடர் குடம்ல நடிச்ச இன்னும் 2 பேரை நம்ம மீட் பண்ண போறோம். அவங்களோட கேரக்டர் என்னன்னு அவங்க கிட்டே கேட்போம். நம்ம மூடர் கூடம் அந்த திரைப்பட குழுவோட இருக்கும். இப்ப ஓவியா சிரிச்சு நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாலும் கூடவே ராஜாஜும் சிந்துவும் நம்மள ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓவியா ஏற்கனவே வண்டி அவங்களோட கேரக்டர்ஸ் பத்தி சொன்னாங்க. இவங்க 2 பேர் கேரக்டர்ஸ் இந்த படத்துல எப்படி அப்படிங்கறத அவங்க கிட்டே விசாரிப்போம். வெல்கம் गाइस. சோ மூடர் கூடம்ல நீங்களும் ஒரு பார்ட். How do you feel about it? மூடர் கூடம் உண்மையிலேயே என்னோட கேரக்டர் நேம் வெள்ளை. ஆக்சுவலா வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு வர ஒரு பையன். இங்க வந்து அந்த மற்ற 3 பேர் கூட சேர்ந்து அந்த 4 பேர் என்ன பண்றாங்க அப்படின்றது தான். ஸோ இந்த வாய்ப்பு வந்து எனக்கு ஒரு நட்பின் அடிப்படையில் தான் கிடைச்சது. ஆக்சுவலாக இந்த படத்தினோட வாய்ப்பு அதான். படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி, ஒரு பிளாக் காமெடி மூவி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலிஷில் ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு. இப்போலாம் வந்து ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காமெடி மூவிஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் எப்படி த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் இஸ் முக்கியம். ஸோ அதில் வந்து நவீன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓகே, ஜானர்னு பொறுத்த வரைக்கும் காமெடி ஜானர் தான், பட் அதையே எப்படி டிஃப்ரெண்டா பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது தான் நோட்டபிள் பாயிண்ட். எக்ஸலென்ட். சோ சிந்து நீங்க சொல்லுங்க, யூசுவலா வந்து கேரக்டர்ஸ் ரோப்பின் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்டர்ஸ் சூஸ் இந்த பாட்டுக்கு இவங்க ப்ளே பண்ணா நல்லா இருக்கும். நீங்க எப்படி மூடர் கூடம்ல வந்து சேர்ந்தீங்க? நான் இவர் மூலமா தான் வந்து சேர்ந்தேன். எப்படி? ஹீரோ ராஜாஜ் இவருடைய ஃப்ரெண்ட் நான். ஆக்சுவலி நான் என்னுடைய FB ப்ரொஃபைல் பார்த்து இவங்களுக்கு இந்த சாங்காக அவங்க ஒரு 6 monthsல இருந்து அவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹைதராபாத் டிபிக்கல் முஸ்லீம் கேர்ள் வேணும் அப்படின்ட்டு. ஸோ சர்ச் பண்ணி லாஸ்ட் எனக்கு சான்ஸ் கிடைச்சது வந்து ஹீரோவால. அப்பா ஹீரோன்றதை விட கூட ஹீ இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஃபார் மீ. சோ இந்த ஒரு சாங்குக்கு அப்படிங்கறதுல தான் வலை பிடிச்சு அப்புறம் நீங்க சிக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சாங் how close it is for you? because debut அப்படினும் போது வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணும் இல்லையா? ஒரு சாங்ல வந்திருக்கீங்க, அதுவும் இவ்வளவு நேரம் பலத்தை தேடுதலுக்கு அப்புறமா ஆப்பிருக்கீங்க. சோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஒரு சாங் பண்ணதுக்கு? ஒரு சாங் பண்ணதுக்கு நான் படாத பாடுபட்டிருக்கேன். மலை மேல எல்லாம் ஏற விட்டாங்க, ஒரு 4-5 லக்கேஜஸ் எல்லாம் கொடுத்து ஒரு 2-3 மவுண்டெயின்ஸ் எல்லாம் நாங்க கடந்து போயிருக்கோம். என்னதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருந்தாலும் நான் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணேன். என்னுடைய டீம் கோஆபரேட்டிவ், இவங்க ஹீரோ, டிரெக்டர், என்னுடைய டீம்ஸ் எல்லாருமே ஒரு குட் கோஆபரேட்டிவ்ன்றதுனால நான் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர். இப்பெல்லாம் யோசிச்சு பாருங்க ராஜாஜ், காமெடி படங்கள் பேக் டு பேக் வந்துட்டே இருக்கு. காமெடி ஜானர் தான் இப்போ வந்து இன்டிங் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த படம் மற்ற படங்களை விட எந்த அளவுக்கு உங்களோட பர்சனல் ஒரு அனாலிசிஸ்ல டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு? அதாவது ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தியேட்டருக்கு வந்து அந்த டைட்டில் சீக்வன்ஸ்லேயே தெரியும் அந்த படம் வந்து எவ்வளவு ஸ்டைலிஷான மூவி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, மூடர் கூடம் அனுபவம் தெரியுது. முட்டாள்கள் கூடம் எல்லாருமே முட்டாள்கள் தான் நடிச்சிருப்பாங்க. ரியல் லைஃப்ல நாங்க அப்படி கிடையாது, ரொம்ப பிரில்லியன்ட். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க. ஆமா, அண்ட் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். ஆக்சுவலா இந்த மூவி பாத்தீங்கன்னா கேமராமேன்ல இருந்து எல்லாருமே டைரக்டர், அப்போ ஒரு புது ஐடியாஸ், புது தீம் இருக்கும். இது வரைக்கும் நீங்க தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு மூவி பார்த்திருக்க மாட்டேன்.
ஓவியம் சிரிச்சு தானே நீங்க பாத்திருப்பீங்க. ஆமா, அழுது இந்த கத்தி படத்துல நான் அழுது சிரிக்கிறதே இல்ல. அழுது நான் கத்தி அழுகுறேன், பாத்திருக்கீங்களா? எனக்கு தலைகீழா வைக்கிறேன், அந்த மாதிரி நிறைய கலாட்டை எல்லாம் இந்த பண்ணிருக்கேன். ஸ்டண்ட் ஒர்க் எல்லாம் நிறைய பண்ணிருக்கீங்க. சரி, எப்படி பாப்பாங்க நினைக்கிறீங்க? யாருன்னா ஒரு சரி ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் நிறைய படத்துல இருக்கும். பட் இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்னா என்ன? அப்படி ஒரு மூவியை வந்து இந்த மாதிரி கமர்ஷியல் மூவி, ஆஃப் பீட் மூவி அந்த மாதிரி இது பண்ணதே கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது. நம்ம மூவி பிடிச்சிருக்கா, மூவி நல்ல மூவியா, அது மட்டும் பார்த்து போதும். ஸோ இந்த மூவி அந்த மாதிரி ஒரு கேட்டகரைஸ் பண்ற அளவுக்கு ரெண்டுமே கிடையாது. ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மூவி இது வரைக்கும் அது நான் சொன்னேன், நான் இவ்வளவு சொல்லணும்னா அதுல ஏதாவது இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ரொம்ப நல்ல மூவி. எனக்கே வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா நான் சொல்லுவேன், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மூவி நான் பண்ணது இல்லை. இந்த ஸ்கிரிப்டே ரொம்ப புதுசா இருந்திருக்கு. ஒரு நியூ ட்ரெண்ட் கொண்டு வரும் கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இது. இப்ப எல்லாம் படங்கள் லோ பட்ஜெட் மூவிஸ் கூட ரொம்ப நல்லா பண்ணுது. வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு அவசியம் இல்ல, புது தாட்ஸ் இருந்தா போதும். சோ இந்த படத்துல அந்த மாதிரி இன்னோவேட்டிவா நாவலா என்ன பண்ணிருக்கீங்க? இன்னோவேட்டிவ்னா ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம், சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் மியூசிக், அது எடிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் நாங்க எல்லாம் ஆக்டிங் பண்றதுக்கு ரொம்ப இன்னோவேட்டிவா புது புது எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா இருக்கும். டோட்டலி மூவியே வந்து பார்க்கும்போது புதுசா இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், அந்த யூத்தோட ஒரு எனர்ஜி இருக்கும், எல்லாமே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதே போல கலர் டோன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். நார்மல் மூவிஸ் மாதிரி அந்த ஜோனுக்கு அந்த கலர் டோன் கரெக்டா இருக்கும். இப்ப ஜென்ரலாவே யங்ஸ்டர்ஸ் ஒரு 2-3 பேர் சேர்ந்தாலே பேச்சுக்கா இருக்கட்டும், இல்ல கிண்டல் கேலி நக்கல் இந்த கலாட்டா இதுக்கெல்லாம் வந்து குறைச்சலே இருக்காது. என்டையர் டீமே யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறீங்க. இதை நான் மறக்க முடியாத அனுபவங்கள் சம்பவங்கள் எதாவது நடந்திருக்கா இந்த செட்ல? இந்த நிறைய என்ன விஷயங்கள் வந்து அதான் சொன்னேன் இல்லைங்களா, மலை மேல அந்த பேக தூக்க விட்டதே எனக்கு மறக்க முடியாத சம்பவம் தான். அதையும் தாண்டி ரிஸ்கியா தானே விஷயம் ஓவியா? நான் தலைக்கீழா நின்று எனக்கு முடியவே முடியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் நிக்கிற தலைக்கீழா லைஃப்லயே நான் அழுதுட்டேன். நான் ரியலாவே அழுதுட்டேன். அதை அவங்க டேக்கா மாத்தியாச்சு. ஆமா, அப்ப நீங்க நோட் பண்ணுங்க, மூவி பாக்கும்போது நான் தலைக்கீழா நிக்கிற சீன் இருக்கு, நான் அழுகிறது இருக்கு, நான் ரியலாவே அழுகிறது. எனக்கு பயம், ரொம்ப பயம், எப்ப விட்டா விழ போறே தெரியல. படம் வந்து ரியாலிட்டி டிவி ஆயிடுச்சு. அவார்டு வேற கிடைக்கும் நினைக்கிறேன் அந்த சீனுக்கு. Let's see. எதுக்காக தலைகீழ நிக்கிறீங்க? ஸ்கூல் எல்லாம் தப்பு பண்ண பனிஷ்மெண்ட் குடுக்கறது இல்லீங்களா? இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேளுங்க. முட்டி போடுறதோட போச்சுங்க, அதுக்காக ஓவியா தலைகீழ நிக்க வச்சாங்க. இவங்க மட்டும் தலைகீழ நிக்கல, எல்லாருமே இவங்க மம்மி டாடி. ஆமா, என்ன மூவி கான்செப்ட் என்னன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வீடு, ஒரு பெங்களா, அங்க வந்து ஒரு 4 திருடர்கள் வராரு. அப்புறம் அவங்க நாங்கள ரேக் பண்ற அந்த மாதிரி ஒரு இது சொல்ல, அதுதான் கான்செப்ட். இவ்வளவுதான் மூவி. நீங்க தலைகீழ அந்த மாதிரி. சோ ஓவியா யோசிச்சு பாருங்க, ஒரு ஹீரோயின் நடிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து என்னதான் சான்சஸ் வந்து அவங்க ஹீரோவே கொஞ்சம் தூக்கி சாப்பிட்டுருவாங்க ஹீரோயினை. அதுக்கப்புறம் எப்படாப்பா நம்ம ஸ்கிரீன்ல ஜெனரலி தமிழ் மூவிஸ் ஆர் ஆல் ஹீரோ பேஸ் மூவி. அந்த மாதிரி நான் தூக்கி சாப்பிடுவேனால சொல்ல போறேன். ஓகே, இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாங் கூட இல்ல. இப்போ இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் ஹிட் ஆன பிறகு நீங்க எப்படி இப்படி நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ. ஒரு ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ. ஒவ்வொரு சின்ன கேரக்டர்ஸுக்கு கூட அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ப்ராமினெண்டா இருக்கும் எல்லா கேரக்டர்ஸுமே. சோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மூவி ஹிட் ஆகணும், அதுதான். நம்ம இவ்வளவு பெரிய மூவி, பெரிய கம்பெனி, பெரிய இதானாலும் மூவி ஹிட் ஆகுறது தான். அட் தி எண்ட் ஆஃப் தி டே மூவி ஹஸ் டு பி ஹிட். சோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றது தான் பெரிய ஒரு ஹெட்டேக். அந்த மாதிரி லைக் நம்ம ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மூவிஸ் செலக்ட் பண்றது. அந்த மாதிரி மூவிஸ் இப்ப வரல. அந்த மாதிரி வந்தாதானே நமக்கு சூஸ் பண்ண முடியும். சோ எப்படி என்னன்னா, அட்லீஸ்ட் மூவியாவது ஹிட் ஆகணும். சோ இந்த மூவில எப்படின்னா கேரக்டர்ஸும் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. மூவி வந்து எல்லாருக்கும் எல்லாம் ஹோப் இருக்கு, கண்டிப்பா ஒரு ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் வந்து அண்ட் நவீன் வந்து ரொம்ப டேலண்டட் டைரக்டர். டைரக்டர் மட்டும் இல்ல, ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. எவ்வளவு டென்ஷன் அந்த விஷயம். ஸோ ரொம்ப டேலண்டட், கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர் இருக்கிற ஒரு டைரக்டர். ஸோ அந்த மாதிரி புது டைரக்டர்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ண, நான் எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். நவீன் மாதிரி புது டைரக்டர்ஸ் கூட இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா டிஃப்ரெண்டா இருக்கு, இவங்க கான்செப்ட், இவங்க ஐடியாஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய புதுசா புது டெக்னீஷியன்ஸ், புது ஆர்டிஸ்ட் எல்லாம் வரணும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. நிறைய ஹிட் மூவிஸ் கொடுக்கணும். அதெல்லாம் தான் ஐ ப்ரே ஃபார் தட். எக்ஸலென்ட். வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் தான் போடலாம், கொடுத்துருங்க. எவ்வளவு நல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளவு கிளியரா பேசி இருக்காங்க. வெரி கிளியர்லி புட். இல்ல, நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அதனால கண்டிப்பா அந்த இது வெரி ஸ்வீட் ஹைலைட் பண்ணி போட்டுருவோம், கவலைப்படாதீங்க. சோ நீங்க சொல்லுங்க, இப்போ மூடர் கூடம்க்கு மக்கள் வராங்க, என்ன பேர் இது மூடர் கூடம் வச்சிருக்காங்க, அப்படி என்ன நடிச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு வந்தாலும்
இருந்தாலும் அவங்க ஸ்கிரீன்ல பார்த்து எந்த ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு. அது என்ன பார்த்து தானே சொல்லுங்க. கண்டிப்பா எந்த ஒரு கவலையோட தேட்டருக்குள்ள வந்தாலும் வெளியே போகும்போது சாட்டிஸ்பாக்சனோட போவாங்க. 100%. நல்லா வந்தாங்களா நல்லா மனசு விட்டு சிரிச்சுட்டு. எந்த விதத்துல சாட்டிஸ்பாக்சன்? அதாவது பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அதாவது பர்டிகுலரா அவருதான் வந்து காமெடி பண்ணுவாரு, அந்த கேரக்டர் தான் பர்டிகுலரா காமெடி பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ ஒருத்தர் ஸ்கிரீன்ல வந்தாங்களா அவங்களுக்கு உண்டான அந்த காமெடி ரோல் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய கேரக்டர் வரும், செகண்ட் ஹாஃப்ல நிறைய கேரக்டர்ஸ் வரும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆட்டோகுமார், இது மாதிரி ஆட்டோகுமார், டுபில், தக்காளி, இந்த கேரக்டர் நேம்ல வக்கா, இதெல்லாம் சில கேரக்டர்ஸ் நேம்ஸ். அதுவும் இல்லாம சென்ட்ராயனோட ரோல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். படம் இப்போ ஆடியன்ஸ் விட்டு தேட்டரை விட்டு வெளியே வரும்போது அந்த சென்ட்ராயன் ரோல் வந்து எல்லாரோட மனசுல நிற்கும். அந்த மாதிரி சென்ட்ராயனோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கும். சூப்பர். ஸோ இவ்வளவு நேரம் செம்ம ஜாலியா பேசிட்டு இருந்தீங்க. ஒரு இன்சைட் இன்டியர் மூவி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் a lot for joining us and all the best to your entire team. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம சாதிப்போமா at சினிமா கஃபேல மூடர் கூடம் படம் எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. Do have a look at it. I'll meet you next week. This is Divya saying bye from Sandipoma at Cinema Cafe.